இன்றைக்கி நாம் கோட் அலாங் வித் மீ C++ வீடியோவில் ஃபிபனாச்சி நம்பர் ப்ரோக்ராமை பற்றி பார்க்கலாம். நீங்கள் டைனமிக் ப்ரோக்ராமிங் மெமோரைசேஷன் பற்றி கற்றுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். முதல்ல ஃபிபனாச்சி நம்பர்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபிபனாச்சி நம்பரில் மொதல் 2 நம்பர்ஸ் 0, 1. அடுத்து வர நம்பர்ஸ் எல்லாமே அதுக்கு முன்னாடி வர நம்பர்ஸோட சம்மாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு 0, 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1. இப்போ இந்த 1, 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2. இப்போது 1 and 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3. இப்போ 2 and 3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5. இப்படி தான் ஃபிபனாச்சி நம்பர்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது ஃபிபனாச்சி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவோம். இங்கே n வந்து ஒரு நம்பர், அதுதான் ஃபிபனாச்சி ஃபங்க்ஷனுக்கு இன்புட். நமக்கு 2 விஷயம் நல்லா தெரியும். ஃபிபனாச்சி ஆஃப் 0 இஸ் 0. இஃப் n is equal to 0, return 0. அதே மாதிரி ஃபிபனாச்சி ஆஃப் 1 is 1. இப்போது 0வும் இல்லை 1 இல்லை. ஃபிபனாச்சி ஆஃப் n நம்ம கண்டுபிடிப்போம். ஃபிபனாச்சி ஆஃப் n is set to Fibonacci of n minus 1 plus Fibonacci of n minus 2. இதை ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, இதுக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம cout and endல் யூஸ் பண்ணுவோம், அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபிபனாச்சி ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஃபிபனாச்சி ஃபங்க்ஷனை நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபிபனாச்சி ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஃபிபனாச்சி ஆஃப் 5 எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதை கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, ஃபிபனாச்சி ஆஃப் 5 வந்து 5 அப்படியே நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. இப்போது ஃபிபனாச்சி ஆஃப் 35 எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். ஃபிபனாச்சி ஆஃப் 35 வந்து 9227465. ஓகே, இப்போது இந்த ஃபிபனாச்சி ஃபங்க்ஷனை பெஞ்ச்மார்க் பண்ணுவோம். பெஞ்ச்மார்க்கிங் எப்படி பண்ணுவோம்னா, இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டைம் ஸ்டாம்ப் எடுத்து அதோட டிஃபரன்ஸை கம்ப்யூட் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதாவது எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம க்ரோனோ லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணிக்கிடுவோம். க்ரோனோ லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியாச்சு. க்ரோனோ நேம் ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கிடுவோம். இப்போது ஃபிபனாச்சி ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டெடி கிளாக் நவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்டெடி கிளாக் நவ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு டைம் பாயிண்ட்டை தரும். அதை நம்ம வந்து ஸ்டார்ட்டுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகி முடித்த உடனே அந்த எண்டு டைம் ஸ்டாம்பையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து டைம் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். டைம் டிஃப்ரென்ஸை டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த டைம் டிஃப்ரென்ஸை நம்ம மைக்ரோ செகண்ட்ஸில் வந்து கம்ப்யூட் பண்ணுவோம். டைம் டிஃபரன்ஸ் வந்து எண்ட் டைம் ஸ்டாம்ப் மைனஸ் ஸ்டார்ட் டைம் ஸ்டாம்ப். இதை நம்ம வந்து மைக்ரோ செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா வந்து டியூரேஷன் காஸ்ட். ஓகே, டியூரேஷனை நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. டியூரேஷனை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கோட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து 43,000 மைக்ரோ செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஒரு 2-3 தடவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா தான் வந்து நமக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட் டைம் கிடைக்கும். அடுத்தது வந்து 46,000 மைக்ரோ செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 48,000 மைக்ரோ செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இப்போது இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி
Fibonacci of 0 வந்து 0, Fibonacci of 1 வந்து 1. அப்போது Fibonacci of 2 அப்படிங்கிறது எப்படி கம்ப்யூட் ஆகும் அப்படின்னா Fibonacci of 0 plus Fibonacci of 1. ஸோ 0 plus 1 1. Fibonacci of 3 எப்படி கம்ப்யூட் ஆகும் அப்படின்னா வந்து Fibonacci of 1 plus Fibonacci of 2. Fibonacci of 1 வந்து 1, Fibonacci of 2 வந்து in turn will call Fibonacci of 0 and Fibonacci of 1. So Fibonacci of 3 வந்து 1 plus 0 plus 1 2. இதே மாதிரி தான் வந்து Fibonacci of 4. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையா ஃபங்க்ஷன் கால் டூப்ளிகேஷன் நடக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து Fibonacci of 2 வந்து இங்கே ஒரு தடவை கால் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி வந்து Fibonacci of 2 வந்து இங்கேயும் ஒரு தடவை கால் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் கால்ஸ் வந்து ரெடண்டண்ட்டாக கால் ஆகுது. இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா ஒவ்வொரு Fibonacci நம்பரை கால்குலேட் பண்ணி முடிஞ்சதும் அதை வந்து ஒரு கேஷேயில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ அது தேவைப்படுதோ அதை நம்ம கேஷேயிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் இந்த டெக்னிக்கு பேர் தான் வந்து மெமோவைசேஷன். வாங்க இப்போது நம்ம Fibonacci ப்ரோக்ராமை ரீரைட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே எழுதின ப்ரோக்ராமை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். மெயின் ஃபங்க்ஷன் நமக்கு வந்து மாற போகிறது கிடையாது. இங்கே Fibonacci கேஷேக்கு நம்ம ஒரு மேப்பை யூஸ் பண்ண போகிறோம். மேப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு அசோசியேட்டிவ் அரே. அதில் வந்து கீ வேல்யூ பேர்ஸாக நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே நம்பர் தான் அதுக்கு கீ, Fibonacci நம்பர் தான் அதோட வேல்யூ. மேப்போட ஹெட்டரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம மேப்பை யூஸ் பண்ண போகிறோம். ஒரு மேப்பை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மேப்புக்கு பேர் வந்து Fibonacci. இப்போ அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். 0ஓட Fibonacci நம்பர் 0, அப்புறம் 1ஓட Fibonacci நம்பர் 1. இப்போது Fibonacci ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணலாம். முதல்ல கொடுத்த நம்பர் கேஷேயில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இந்த கண்டெய்ன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு C++20 ஃபங்க்ஷன். நீங்கள் C++20 யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இட் இஸ் அவைலபிள் ஃப்ரம் C++11. முதல்ல கொடுத்த நம்பர் வந்து கேஷேயில் இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போது கேஷேயில் இல்லை அப்படின்னா நம்ம பழைய மெத்தடை யூஸ் பண்ணி Fibonacci of n கால்குலேட் பண்ணும். Fibonacci of n is set to Fibonacci of n minus 1 plus Fibonacci of n minus 2. அப்புறம் கண்டுபிடிச்ச Fibonacci of n ரிட்டர்ன் பண்ணுவோம். இங்கே ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னா மறக்காமல் Fibonacci of n கேஷேயில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். Fibonacci of n is set to Fibonacci of n. வாங்க இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். Fibonacci of 35 கரெக்டாக கம்ப்யூட் ஆகிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 75 மைக்ரோ செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கு. மெமோவைசேஷன் யூஸ் பண்ணதுனால ரிடண்டன்ட் ஃபங்க்ஷன் கால்ஸ் அவாய்ட் ஆகிருக்கு, டைமும் சேவ் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னு விரும்புகிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.